நம்ம ஒரு இடம் வாங்கும் பொழுது பத்திரம் பண்றதோட நம்ம வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கிறோம். இல்ல, பட்டாவை நம்ம பேருக்கு மாத்தணும். சரி, பட்டாவை நம்ம பேருக்கு மாத்தினது பிறகாவது நம்ம வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னா அப்பயும் கிடையாது. எஃப்என்பியை திருத்தம் பண்ணணும். எஃப்என்பியோட ரோல் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பத்திரத்திலையும் பட்டாலையும் அளவு சரியா இருந்து எஃப்என்பில அளவு குறைவா இருந்தா எஃப்என்பில என்ன அளவு இருக்கோ அந்த அளவை தான் நம்ம இடத்த அளந்து கல்லூரி கொடுப்பாங்க. சோ இந்த எஃப்என்பில அளவு குறைவா இருக்கும் பொழுது இதை யாருகிட்ட எப்படி மாத்தணும் அப்படின்னா, ஒண்ணு இல்ல, ஆன்லைன்ல சர்வேருக்கு பணத்தை கட்டணும். சர்வேருக்கு பணத்தை கட்டின உடனே அந்த ரிசிப்டை வச்சு தாசில்தாருக்கு ஒரு மனு எழுதி அனுப்பிச்சுடணும். இது மாதிரி என்னுடைய பத்திரத்திலையும் பட்டாலையும் அளவு கரெக்டா இருக்கு, என் இடத்த வந்து அளந்து பார்த்ததுக்கு பிறகு எஃப்என்பில திருத்தம் பண்ணி கொடுங்க, பட்டாளா இருக்கிற மாதிரி பத்திரத்துல இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி மனு எழுதணும். அதன் அடிப்படையில இடத்த வந்து அளப்பாங்க. உண்மையிலேயே பட்டாளையும் பத்திரத்திலையும் கரெக்டா இருந்து எஃப்என்பில குறையுது அப்படின்னா தாசில்தார் அந்த எஃப்என்பில திருத்தம் பண்ணி கொடுக்க சொல்லி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் சர்வே அண்ட் லேண்ட் ரிஃபார்ம் அப்படிங்கிற அதிகாரிக்கு பரிந்துரை பண்ணுவாரு. தாசில்தார் செய்த பரிந்துரையின் அடிப்படையில அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் சர்வே அண்ட் லேண்ட் ரிஃபார்ம் அதிகாரி நம்முடைய எஃப்என்பில திருத்தம் பண்ணி கொடுப்பாரு. இதுதான் இதற்கான வழிமுறை. மக்கள் அனைவரும் சட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க, சட்டம் எப்படி நடந்துக்க